Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 15 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஐயோ 15 வருஷம் ஆயிடுச்சு, என்ன இப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். இன்னும் இதோட அதிகமாக தான் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் ஒய்ஃபே என்ன கேட்பாப்புல, என்ன படம் மாதிரியே உருன்னு முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியா? நிஜ லைஃப்ல அப்படிதான் இருப்பீங்களா? மூஞ்சி அந்த மாதிரி இருக்குங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட். பாசமாலாம் இருப்பேன், பயங்கர பாசமாக இருப்பேன், ஜாலியாலாம் இருப்பேன். ஆனால் ஷார்ட் டெம்பராக இருப்பேன். பட் ஆனால் ஒரு கோவப்பட்டேன்னா இப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சாரி கேட்பேன். என்னோடய 15 வருஷம் சினிமாவோட இதை விட அந்த 15 நாள் எனக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல, என்ன படம் பண்ண போகிறேன் எதுவுமே தெரியல. ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கி அப்புறம் ட்ரெயின் ஆகணும் இல்லையா. அப்புறம் தாத்தா கிட்டே போய் சொன்னேன், எங்கள் தாத்தா யாருப்பா தயாரிப்பா அவனை வச்சு அப்படின்னாரு. இல்லை தாத்தா, அப்பா ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு. திடீர்னு மெடிடேட் பண்ணிட்டே இருப்ப சொல்லுவாப்புல என் வீட்டில். நான் மெடிடேட் பண்ணிட்டே இருப்பேன், தூக்கி தண்ணி பாட்டில் கால் கீழே போடுவாப்புல. முழிச்சு பார்த்துட்டு, என்னங்க தண்ணி நீங்கள் எது கண்ணை முழிச்சிங்கன்னா, ஐயோ என் வீட்டில் இப்படிலாம் போட்டால் பயந்துருவாங்கயா அப்படின்ட்டு நல்லா பட்டை அடிச்சு விட்டாப்புல. அடிச்சுட்டு சேகரம்பூரியம் எதிர்க்க ஒரு ஜூஸ் கடை இருக்குது, செருப்பை போட போகிறேன், செருப்புலாம் போடாதீங்க அப்படியே வாங்கினாப்புல. சரி, அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துருப்பாங்க, என்னெல்லாம் இவன் நம்மளை படுத்திருப்பான் பாரு அப்படின்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் டிராயிங் கிளாஸ் இன்னைக்கு அப்படின்னா, இல்லைப்பா உன் மூஞ்சில் தான் அடிக்க போகிறேன்னு ஃபுல்லாக மூஞ்சில் அடிச்சு விட்டார். அடிச்சு விட்டு ஸ்பென்சர் பிளாஸா கூப்பிட்டு போகிறார். யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்கன்னு. அடிச்சிட போகிறாங்க என்ன, நான் வேற வளர்த்தியாக இருக்கேன், மேக்கப்லாம் போட்டால் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க அப்படின்ட்டு. யாரை பார்த்தீங்கனாலும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்கணும். ஒரு 2-3 பேரை கேட்டேன், ரியாக்ஷனே சரியில்லை. முன்னாடி ஒரு இன்டர்வியூல கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பட்ஜெட் வந்து நான் இன்னும் பெரிய அளவுக்கு சம்பளம் வாங்கலை அப்படின்ட்டு. இல்லையே, எந்த தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களே வந்துடுறாங்களே, நான் என்ன பேசுறது போய். அவங்களே ப்ரிப்பேர்டாக வந்துடுறாங்க 99 ரூபான்ற மாதிரி. பணத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் கண்டிப்பாக இந்த ஒர்க் பண்ணணும், இந்த காசு நமக்கு தேவை அப்படின்ற ஒரு ஒர்க்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் எனக்கு தேவை இருக்கு. அப்படியா? இருக்கு. நான் பெரிய ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். பட் ஆனால் எனக்கும் தேவைகள் இருக்குது. பெரிய ஃபேமிலின்னும் போது நான் ஏதோ பயங்கரமாக வச்சுருக்கிற மாதிரி அதுக்குன்னு நான் அதில் இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. பட் ஆனால் தேவைன்றது இருக்குது கண்டிப்பாக. ஹாய் சார். ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் எங்களுடைய பாட்காஸ்ட் ஷோக்கு வந்ததுக்கு. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன வயசில் ஒரு 4-5 கிளாஸஸ், கீபோர்ட் கிளாஸ், ஸ்விமிங் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்னு பல கிளாஸஸ் ஜாயின் பண்ண விட்டு ஒரு பையன் 4 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டார். அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவார். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ஜாயின் பண்ண பாருன்னா முடியல. இது ஆக்சுவலாக யாரும் உங்ககிட்ட சொல்ல, நானே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஆமாம், அது நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. இது ஒரு பெரிய ரிசர்ச் தான். ஸோ அப்படி வந்து பல கிளாஸஸ் ஜாயின் பண்ணி அதில் வந்து கண்டினியூ பண்ணாத ஒரு பையன் 2010 வம்சம் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவ்வளோ டெடிகேஷன், யுவர் ஜேர்னி, யுவர் ட்ராவல் இன்றைக்கி வந்து உங்களை ஒரு 15 இயர்ஸ் இந்த சினிமா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே கூட்டு வந்திருக்கு. இந்த 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ எவ்வளோ ஹைப்டாக இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஒரு நிறைவான ஃபீல் இருக்கா இந்த 15 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இன் சினிமா? 15 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஐயோ 15 வருஷம் ஆயிடுச்சு, என்ன இப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். இன்னும் பெட்டராக, இன்னும் இதோட அதிகமாக தான் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் படமாக வந்து நான் ஆசைப்பட்ட படங்கள் தான் பண்ணியிருக்கேன். எந்த படமும் நான் வேறு யாரும் ஃபோர்ஸ் பண்ணியோ அப்படிலாம் நான் பண்ணது கிடையாது. எல்லா படமும் நான் மனசால தான் பண்ணியிருக்கேன். அந்த படம் நல்லா ரிசீவான படமாக இருந்தாலும் சரி, சக்ஸஸ் ஆகாத படமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்துக்கும் என் மனசுக்குள்ளே நான் ஒரே மரியாதை தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த எல்லா படங்களும் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் ஒரு இதில் இருக்கேன்றனால. பட் 15 வருஷம் ஆயிடுச்சான்றது வந்து ஓடிடுச்சு. பட் இன்னும் நிறையா படங்கள் பண்ணியிருக்கலாம், நான் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. 18-19 படம் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல சார், இப்போ வந்து சின்ன வயசுலலாம் இந்த ஆர்டிஸ்டிக்காக வந்து டான்ஸோ அந்த மாதிரி எதுலேயுமே போகாமல் திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கலாம் உங்களுக்கு, சினிமாக்குள்ளே போகணும். இத்தனைக்கும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, ஆனால் அப்பா அதில் இல்லை. பட் ஸ்டில் அதுக்குள்ளே இங்கே நினச்சிருந்தா என்டர் ஆயிருந்துருக்கலாம். அதெல்லாம் வேணாம், எனக்கு சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னு ஸ்பார்க் எப்படி சார் வந்துச்சு? இல்லை, ஸ்பார்க்குன்றதோட ஆக்சுவலாக பாலிட்டிக்ஸ், அரசியல் சினிமா ரெண்டுமே கலந்த ஒரு இதில் தான் இருக்கேன். எங்கள் அப்பா ஒரு 90s அப்பாவே படம் எடுத்திருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் ஒரு ஷாட்டு போய் நான் எங்கள் கொல்லுப்பாட்டிக்கு பூ போடுறதுக்கே பயந்தேனா. அது ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் ஷூட்டிங்கே நடந்துச்சு அதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திட்டி பண்ணி பூ போட போறியா இல்லையான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஷாட்டே நான் பண்ணேன். ஓகே. பட் மற்றபடி நம்ம எல்லாரும்
ஒரு ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு கேட்டோன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு பாட்டில் நமக்கு பிடிச்ச பாட்டில் அதிகமாக நம்மளே அதில் இமேஜின் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கணேஷ் குராங்னு ஒரு மாடலிங் கோரியோகிராஃபர்கிட்ட வந்து சும்மா இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அவர்கிட்ட அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். அவர் வந்து நீங்கள் மாடலிங்லாம் பண்ணாதீங்க, சினிமாவுக்கு போங்கன்னாரு. நான் வந்து அதெல்லாம் என்னங்க ப்ரிப்பேரே ஆகல. ஆசை இருந்துச்சு, கண்டிப்பாக ஆசை இருந்துச்சு. மேபி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்துச்சு. இம்மிடியட்டாக நான் அது அந்த டைமில் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் உங்கள் தாத்தாவை கேளு, தாத்தா ஓகே சொன்னால் பண்ணு அப்படின்னாரு. அப்போ நாங்கள் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல, என்ன படம் பண்ண போகிறேன் எதுவுமே தெரியல. ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கி அப்புறம் ட்ரெயின் ஆனோம் இல்லையா. அப்புறம் தாத்தா கிட்டே போய் சொன்னேன், எங்கள் தாத்தா யாருப்பா தயாரிப்பா அவனை வச்சு அப்படின்னாரு. இல்லை தாத்தா, அப்பா ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு படமே வந்து வேறு ஒருத்தங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. அது டைம் டிலேனால அப்புறம் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பெருசாக கல்ச்சுரல் ஈவெண்ட்டோ அது இதிலெல்லாம் நான் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. ஆமாம், ஃபைட்டு மட்டும் நேச்சுரலாக வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது வந்து உள்ளே போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ கான்ஷியஸாக என்னெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஷியஸே இருக்கக்கூடாதுன்றது தான் பெரிய ப்ராக்டிஸாக இருந்துச்சு. அதுக்கு வந்து பாண்டியராஜ் சார் கிட்ட கமிட் ஆனோடனே விஜயன்னு சொல்லிட்டு அவர் கூத்துப்பட்டறையில் இருந்தார். நிறையா ஆக்டர்ஸ் அவர் ட்ரெயின் பண்ணுவார். அவர் ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் பண்ண ஆக்டர்ஸே தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெயின் பண்ணுறாரு அவர். ஸோ அவரோட கிளாஸ் ஒரு 1 மந்த் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையாகவே அந்த கிளாஸ் எதுக்கு இருந்துச்சுன்னா, எனக்கும் டைரக்டருக்கும் நான் ஒருத்தங்க சொல்கிறத கேட்டு நான் பண்ணணும். அங்கே போனால் நீங்கள் ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பண்ணணும். நீங்கள் சொல்கிறத யாரும் அங்கே கேட்க மாட்டாங்கன்றதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கு. ஏன்னா நம்ம அது வரைக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் கான்ஷியஸ் ஆகக்கூடாது, க்ரௌடு முன்னாடி எப்படி இருக்கணும். அந்த கோர்ஸ் வந்து பயங்கரம். அது ஒரு என்னோட 15 வருஷம் சினிமாவோட இதை விட அந்த 15 நாள் எனக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுதான் எனக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் அதுதான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவர் எனக்கு நடிக்கலாம் கற்றுத்தரல, ஒரு சிறுகதை படிக்க வைப்பார், அதுலேருந்து ஒரு கேரக்டரை சூஸ் பண்ண சொல்லுவார். நம்ம அதை சொல்லுவாங்கள்ல, நம்ம அசர்ற மாதிரி ஒரு கேட்டால் நம்மளே அசந்து போகிற மாதிரி அவன் ஒரு பதில் சொல்லுவான்னு. அவருக்கு என்னை பற்றி தெரில. அப்போது அவர் என்ன பண்ணுவார், டெய்லி ஏதாவது வில்லங்கமாக தான் பண்ணுவாப்புல. திடீர்னு மெடிடேட் பண்ணிட்டே சொல்லுவாப்புல. என் வீட்டில் நான் மெடிடேட் பண்ணிட்டே இருப்பேன். தூக்கி தண்ணி பாட்டில் கால் கீழே போடுவாப்புல. முழிச்சு பார்த்துட்டு, என்னங்க தண்ணி நீங்கள் எது கண்ணை முழிச்சிங்கன்னா, ஐயோ என் வீட்டில் இப்படிலாம் போட்டால் பயந்துருவாங்கயா அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன பண்ணாப்புல எனக்கு தெரியும். ஸோ இவர் ஏதாவது நம்ம கொடுத்தாருன்னா இதில் ஏதாவது வில்லங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை படிச்சுட்டு அதில் வந்து நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் வந்து ஒருத்தனுக்கு காலில் அடிபட்டிருக்கும். இதை சொன்னால் தான் நம்மளை உட்காந்த இடத்துலேயே வேலை வாங்குவாப்புலன்னு சொல்லிட்டு அதில் காலில் அடிபட்டிருக்கலாம், அந்த கேரக்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. நான் கூட என்ன நினச்சேன், ஏதோ இது பண்ணுவார் போல், அடிப்பட்டனால உட்காந்தே தவி அப்படி இப்படின்னு சொல்லுவார் போல் அப்படின்னு நினச்சா, இப்போ நொண்டிகிட்டே கீழே போய் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாப்புல. சரிண்ணா சரி நீங்கள் அப்படின்ட்டு. அப்போ என் சிஸ்டர் வந்து எங்கள் அக்காவோட ஃபஸ்ட் பேபி இருக்காங்க 2010. யாழினி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அக்கா. நான் வந்து நம்ம வேலை அவங்க பதட்டமாக இல்லாமல் பார்த்துக்கிறது தான். நான் நொண்டி பண்ணிட்டே, என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை நீ இரு, இதெல்லாம் அப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், உனக்கு டைம் பாஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்புறம் மேலே போனோடனே அவர் வந்து சரி அடுத்தது வேஷ்டி கட்ட சொன்னார். ஏன்னா நான் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் லுங்கி வேஷ்டிலாம் நிறையா போடணும். வேஷ்டி கட்ட சொன்னாப்புல. வேஷ்டி கட்டிட்டு நல்லா பட்டை அடிச்சு விட்டாப்புல. அடிச்சுட்டு சேகரம்புரியம் எதிர்க்க ஒரு ஜூஸ் கடை இருக்குது. நேராக பைக்கில் நான் வேஷ்டிலாம் கட்டிட்டு கீழே போகிறேன், செருப்பை போட போகிறேன். செருப்புலாம் போடாதீங்க அப்படியே வாங்கினாப்புல. சரி அப்படின்னு பைக்கில் ஏறினேன். நேராக போய் அங்கே ஒரு ஜூஸ் கடையில் உட்கார வச்சுட்டு ஜூஸ்லாம் குடிக்க வச்சுட்டு, அந்த கெட்டப்பில் குடிக்க வச்சுட்டு,
அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துருப்பாங்க, நல்லா இவன் நம்மளை படுத்திருப்பான் பாரு அப்படின்னு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியும், எல்லாரோடையும் நம்ம கிரிக்கெட் அது இதுன்னு விளையாடுறது தான். அப்போது அடுத்த கிளாஸ் என்னாச்சு, கேமல் பெயிண்ட் இருக்குல்ல, அந்த 12 கலர் வருமே, பெயிண்ட், அதை வாங்கிட்டு என்ன சார் டிராயிங் கிளாஸ் இன்னைக்கு அப்படின்னா, இல்லைப்பா உன் மூஞ்சில் தான் அடிக்க போகிறேன்னு ஃபுல்லாக மூஞ்சில் அடித்து விட்டார். அடித்து விட்டு ஸ்பென்சர் பிளாஸா கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்கன்னு. அடிச்சிட போகிறாங்க என்ன, நான் வேற வளர்த்தியாக இருக்கேன், மேக்கப்லாம் போட்டால் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு, யாரை பார்த்தீங்கனாலும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்கணும் அப்படின்ட்டு ஏற்றி விட்டார் மேலே. ஒரு 2-3 பேரை கேட்டேன், ரியாக்ஷனே சரியில்லை. அப்புறம் எக்ஸிட் இருக்கும் இல்லைங்க மேலே, அந்த அதை பார்த்துட்டு நேராக கீழே வந்துட்டேன். நான் நேராக சார்கிட்டே போயிடுறேன், ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டு பாண்டியராஜ் சாருக்கு அடித்தேன். சார் முடியல சார் அப்படின்னு. பட் ஆனால் விஜயனோட இந்த கிளாஸஸ்லாம் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி வம்சம் பண்ணும்போது டெய்லி ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் மெடிடேஷன் பண்ண வைப்பாப்புல டெய்லி காலைல 1/2 அன் ஹவர். இதெல்லாம் ஃபஸ்ட்டு படத்தப்போ. ஆனால் இவ்வளோ நடந்தும் பாண்டியராஜ் சார் அடிக்கடி மைக்கில், டேய் விஜயன் என்ன தான் பண்ண இவனை வச்சு 1 மாதம் அப்படின்னுவார். ஆனால் என்னை நடிக்க வச்சு இது பண்ணது ஃபுல்லாக பாண்டியராஜ் சார் தான். ஓகே ஓகே, ஆமாம், வெரி நைஸ். இல்லை இந்த ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சா? 1/4 மணி நேரம் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 கதை சொன்னால் ஆயிடும். ஸோ அந்த ஜேர்னியை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் பார்க்காத ஒரு உலகத்தில் உங்களை கொண்டு வந்து விட்ட மாதிரி, எல்லாமே உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்திருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் தான் ஜேர்னியை. இப்போ உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வம்சமில் தொடங்கி அடுத்து ஒவ்வொரு படமுமே இன்ட்ரெஸ்டிங். உங்களோட பேரே ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்ற பேர் தான். இது ஈஸியாக யாரும் ஏர்ன் பண்ணிட முடியாது. இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டர் தயார்படுத்தணும்ல. இப்போது ஒரு டிரெக்டர் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா அடுத்த படம் அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்போம், சார் எப்படி நீங்கள் அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஏடிஸ் கூட உட்காந்து கதை டிஸ்கஸ் பண்ணுறது, நிறைய ஃபாரின் படம் பார்க்குறது, புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுறது, அப்படி நிறைய சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் இருக்குது, நல்ல படம் கொடுத்துட்டீங்க. அடுத்து சூஸிங்கில் இப்போ அதுவும் ஒரு ப்ரெஷர் தான், நல்ல ஒரு கதையை சூஸ் பண்ணிட்டு. ஸோ ஹவு டு யூ சூஸ் யோர் செல்ஃப்? இந்த மாதிரி படங்கள் பார்ப்பீங்களா, இல்லை ஹவு டு யூ ப்ரிப்பேர் யோர் செல்ஃப்? இல்லை, நான் படம் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்லாம் நினச்சது கிடையாது. வம்சம் முடிச்சுட்டு நானும் சாப்லனும் சேர்ந்து உதயன் ஒரு படம் பண்ணோம். அது டபுள் ஆக்ஷன். அது விஜய் மில்டன் தான் கேமரா பண்ணார். அது நான் சாப்லன் கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ வேறு யாரையாவது வச்சு எடுத்துருக்கணும், எனக்கு ஐ திங்க் டூ ஏர்லி, இந்த மாதிரி செகண்ட் படமே நான் டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுலாம் டூ ஏர்லி. அதில் பாண்டியராஜ் சார் காப்பாற்றிட்டார் நம்மளை. இது ஐ திங்க் நான் அதை கேரி பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 ரோலுக்கு நான் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்லனும் நானும் வம்சம் அப்போது என்னை எழுப்பி விடுறதுலேருந்து நான் டைமுக்கு தூங்கிட்டேனான்றது பார்க்குற வரைக்கும் சாப்லின் தான் பார்ப்பார். நைட்டு ஃபோன் பண்ணி, பிரதர் காலைல 7:30க்கெலாம் வரணும், தயவுசெய்து தூங்கிடுங்க அப்படின்னா, நயா ஸ்கூல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் இருந்தோம் அப்போ ஷூட்டுக்கு புதுக்கோட்டையில். எனக்கு ஷார்ட் இல்லைன்னா கூட நான் ஷூட்டிங் போயிடுவேன். ஓகே, லைக் அவர் பாண்டியராஜ் சார் என்னை திட்டிகிட்டே இருப்பார், 10 நாள் சென்னை காமிச்சா வெள்ளையாக வரான், திருப்பி அவனை போய் வெயிலில் நிற்க வைங்க அப்படின்னுவார். ஸோ அது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் எல்லாருமே. அப்போ பாண்டியராஜ் சாரும் நல்லா பண்ணிடு, ஏன்னா அப்பா சாப்லின் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்பாவும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க சாப்லின் மேலே. உண்மையாக ஒர்க்கராக சாப்லின் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ நாங்கள் அது ட்ரை பண்ணி அது மில்டன்னும் என்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருக்காரு, இது மாதிரி இதை நீங்கள் தான் பிரதர் கேரி பண்ணணும் அப்படின்னு. நான் அப்புறம் சாப்லின் கிட்ட சொன்னேன், எதுவும் கவலைப்படாதீங்க, இது உங்கள் தப்புன்னு நினச்சிக்காதீங்க, ஏன் தப்புன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னேன். ஆனால் சாப்லின் மேலேயும் தப்பு இருக்குது அதில். அப்புறம் சரி, அது அவருக்கும் ஃபஸ்ட்டு படம்ல, அவருக்கும் ஃபஸ்ட்டு படம். அப்புறம் பட் அது ஆனால் 80% என் தப்பு தான். ஷேர் பிரிச்சுக்கிறீங்க. ஆமாம். ஸோ அது நான் இன்னும் நான் மேபி இன்றைக்கி இருக்கிற நிலமையில் அதை பண்ணியிருந்தா கூட அது பெட்டராக போயிருக்கலாம். ஓகே, ஆனால் சொல்ல முடியாது. இது அப்புறம் மௌனகுரு பண்ணேன். மௌனகுரு என்னோட மைண்ட் செட்டே மாற்றின ஒரு படம். ஏன்னா அந்த டைமில் என் கரியர் என்ன வேணா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அந்த படத்தில் அந்த படம் பண்ணாமல் நான் வேறு ஏதாவது படம் பண்ணியிருந்தேன்னா என்ன வேணா இருக்கலாம்.
அதே மாதிரி உதயன் ஹிட்டாக இருந்தாலும் என் கரியர் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். நான் இந்த மாதிரி ட்ராக்கில் இருந்திருப்பேனான்னு தெரியல. சும்மா காலை நீட்டிக்கிட்டே 4 பேர் அடிக்கிற மாதிரியே பண்ணாலும் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஆனால் அந்த 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 படம் சக்ஸஸ் ஆகியிருந்தேன். ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும் உதயன். மௌனகுரு வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆக்டராக ஒரு சின்சியாரிட்டியும், ஒரு நல்ல படம் பண்ணால் இங்கே நமக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது, சுற்றி எத்தனை பேர் இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாண்டியராஜ் சார் ஃபஸ்ட்டு படத்தில் கொடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இருந்தேன். நிறையா பேரை என் ஸ்கிரிப்டை கேட்க வைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரை கேட்க வைப்பேன். சாத்தையான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நிறையா ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காரு எனக்காக. அவர் ஃபில்ட்ரு பண்ணி என்கிட்ட அனுப்புவார். சில படம்லாம் அவர் வந்து ஸ்டபனாகவே இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. மௌனகுரு கூட சாத்தையா, அப்புறம் எனக்கு கண்ணன் ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கார், அவங்க எல்லோரும் சேர்ந்து கேட்டாங்க, இது கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்ல பேர் வரும்னாங்க. அந்த படம் வந்து எனக்கு வேற ஒரு ஜேர்னி கொடுத்துச்சு. ரொம்ப ஆமாம், சாந்தகுமார் சார் வந்து இந்த பையனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு காட்டினார். அதுக்கப்புறம் பயந்து கதை கேட்க ஆரம்பித்தேன், எல்லா கதை. அப்புறம் தான் ஒரு கண்ணி 3 களவாணி வந்து எனக்கு சிம்புதேவன் சார் பண்ணார். அப்புறம் தகராறுன்னு ஒரு படம் பண்ணேன். அது ஆக்சுவலாக தகராறுமே நல்ல படம். அது மேபி அது இன்னும் ஒரு நாடோடிகள், சுப்பிரமணியபுரம் முன்னாடிலாம் வந்திருந்தா அந்த படம் இன்னும் இருந்திருக்கும். நான் அந்த டைரக்டரோட இன்னொன்று படம் பண்ணியிருக்கேன் இப்போது, தகராறு டைரக்டரோட. அப்புறம் அதான் அதுக்கப்புறம் அப்படியே கான்ஷியஸா அதுக்கப்புறம் அந்த மௌனகுருக்கு அப்புறமா எடுத்த ஒவ்வொரு டிசிஷன்ஸும் கான்ஷியஸா இருக்கு. இப்போ நீங்க சொல்ற போன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மண்ணில் வந்துருச்சு அப்படின்ட்டு. நல்ல படம் அப்படின்னா அருள்நிதி சார் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்? இப்போ நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க, நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு படம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய செக்லிஸ்ட்டில் உங்களுடைய பாக்ஸஸ் டிக் பண்ணுற ஒரு படங்களாக இருக்கும். அந்த செக்லிஸ்ட் என்னவா இருக்கும் சார் உங்களுடைய இதில்? இல்லை, அது கண்டிப்பாக அதில் என்னோட கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒன்று இருக்குது. ஒரு கதை நான் கேட்கும் போது இதை என்னால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா. சில நல்ல கமர்ஷியல் கதை வந்து அதில் வந்து சாங் நிறையா இருக்கும், ஃபைட் நிறையா இருக்கும், ஸ்கிரிப்டும் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் அதில் நம்மளால் இதெல்லாம் பண்ணிட முடியுமா, நம்ம பண்ணி இது மொக்கையாகிடக்கூடாது அப்படின்ற ஃபீல்லாம் இருக்கும். பட் அதை மீறி வந்து என்னால் என்ன முடியுன்றதில் நான் ரொம்ப இதாக இருந்தேன். அது லைக் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆகணுன்ற ஸ்டேஜில் இருக்கேன். நான் அதை பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களால் இது முடியுமா முடியாதான்றதை பார்த்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை டாப் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ இல்லை, அது நான் பிரேக் பண்ணி ஆகணும், அதையும் நான் பிரேக் பண்ணி ஆகணும். அண்ட் யூ ஆர் ஸ்லோலி பிரேக்கிங் இட் டவுன். கழுவத்தி முருகன் இப்போ இந்த படம், இதுக்கப்புறம் வந்து முத்தையா சார் படம். நான் இது அது அவர் சொல்லிட்டாரா? எங்க கிட்ட சொன்னாரு, நான் சொல்லக்கூடாதா? ஓகே, இது இப்போ பிரபுவோட பண்றேன். என்னங்க சார் உங்க சட்டம் டைரக்டரோட அவர் படம் நான் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸே இந்த முடி தான். ஆமா, நான் கேட்டேன் படம் டிஃப்ரெண்டா இருக்குமா, முடியை மட்டும் டிஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு அதே அருள்நிதி முடி மட்டும் வேற அப்படின்னு ஆகிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் வந்து இப்போ அதே அருள்நிதின்னு சொல்கிறீங்களா சார், இப்போ உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டிங் செக்டார்லேயோ இல்லை ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து அவங்கள அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் என்ன, அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னவா இருக்குது, அவங்களுடைய வந்து வீக்னஸ் என்னவா இருக்குது, அவங்களுடைய த்ரெட் என்ன அப்படின்னு அவங்க அனலைசேஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு வாட்டியும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் பெட்டர்மெண்ட் காமிக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி இது நமக்கு வரும், இது நமக்கு வராது, இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அனலைசேஷன் வச்சுருப்பீங்கல்ல பர்சனலாக, அது என்னவா இருக்கும்? இல்லை, அது நிறையா இருக்குது. நான் ஒரு நாள் இப்போ நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் ஒரு சீன் பேப்பர் வந்தாலே ஐயோ இதை நாளைக்கு நல்லா பண்ணியானோம், இது நம்மனால இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணுவேன். ஐயோ வேண்டாம், நம்ம ஸ்டைல்லே பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவேன். அப்புறம் நான் அடுத்த நாள் டைரக்டர்கிட்ட போவேன். அவர் ஒன்று சொல்லுவார், அதை பண்ணுவேன். அவர் வேணாம் உங்கள் ஸ்டைல்லே பண்ணிவிடுங்கன்னுவார். ஓகேயா, ஏன்னா சில விஷயங்கள் நான் இவ்வளோ நாள் இத்தனை படம் பண்ணி யூஸ் ஆனனால அது நான் என் ஸ்டைல்லே பண்ணிடுறது பெட்டர் சில. பட் ஆனால் நான் எல்லா படத்தையும் அப்படி பண்ண முடியாது, நான் கேரக்டராகவும் மாறி ஆகணும். ஆனால் அன்றைக்கி நான் ஷூட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன தான் அங்கே நல்லா இருக்குது, டைரக்டர் மைக்கில் நல்லா இருந்துச்சு சார்னு சொன்னாலும் நான் கார்லேயோ எங்கேயோ வீட்டுக்கு வரும்போது ஐயோ ஏதோ சொதப்பிட்டோம் போல் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். வீக்னஸ் வந்து நான் பொதுவாகவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் படங்கள் எதுலேயுமே சாங்ஸே கிடையாது. என் கதைப்படியே
சாங்கே கிடையாது. நான் ஒன்றும் பயங்கரமான டான்ஸர் கிடையாது. நான் ஆடினதே 2-3 பாட்டு தான் ஆடியிருப்பேன். டிமாண்டி காலனியில் ஒரு பாட்டு ஆடியிருப்பேன். அதுக்கப்புறம் தகராறில் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஃபியூ மூவிஸில் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக மாண்டேஜ்லேயே தான் இருக்கும். இது நான் பர்பஸாகவும் முடிவெடுக்கல. இயல்பாகவே அது அமைஞ்சிருச்சு பாட்டுக்கு. அந்த மாதிரி இப்போ இரவு காயரங்கங்களில் போய் நான் டான்ஸ் ஆடுற மாதிரி இடமே கிடையாது. இப்போது டிமாண்டியில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த பாட்டு தேவை கூட பட்டிருக்காது. பட் ஆனால் ஒரு கமர்ஷியல் இதுக்காக அதை ஆட் பண்ணாங்க. இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். பட் நான் மோர் வந்து இந்த மாதிரி இப்போ ஃபைட்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆகிடுவேன். எனக்கு அது லைவாக அதுவுமே எனக்கு லைவாக போகும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப ஓப்பன் பண்ணி பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்கும்போது அதுக்கு வந்து நான் ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது. இப்போ நான் அடுத்தது செல்வகுமார்னு பம்பர் பண்ணார், அவரோட ஒரு படம் பண்ண போகிறேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு அது புதுசாக இருக்கும், அதுக்கு நான் ட்ரெயின் ஆகணும். ஸோ வீக்னஸை வந்து காட்டக்கூடாதுன்ற ஒரு ஸ்டேஜே நான் இருந்தேன். என் வீக்னஸ் வெளில தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு. நான் இதை சாப்ளின் கிட்டேயே நான் சொல்லுவேன், பாண்டியராஜ் சார் என் ப்ளஸ்ஸை வச்சு எடுத்தாரு, நீ என் மைனஸை ஃபுல்லாக காட்டி இல்லைண்ணே அதை நம்ம பிரேக் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு வாப்பில். அதனால தான் நான் சொல்கிறேன், அது நான் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது பிரேக் பண்ணியிருந்தேன்னா அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஆனால் நான் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரேன். ஓகே 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 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. தப்பு தானே, இதெல்லாம் எவ்வளோ ஜாலியான ஒரு கான்வர்சேஷன். இல்லை சும்மா சொன்னேன். எஸ். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஜென்ரலாகவே சினிமாவில் ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். அவங்களுக்கு வந்து மேபி ஓடிடி பிஸ்னஸ் நல்லா பண்ணும், இல்லை வந்து தியேட்டரில் நல்லாயிருக்கும், ஓவர்சீஸில் நல்லாயிருக்கும், சேட்டலைட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட பொசிஷன் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் என்னன்றதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கண்டிப்பாக ஒரு கட்டாயமான சூழ்நிலை தான். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை அதை பற்றிலாம் அதெல்லாம் யோசிக்காமல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜேர்னியில் ஓடுவீங்களா? ஹவு இஸ் யுவர் ஒர்க்? ப்ரொடக்ஷன்லாம் நாங்கள் பண்ணனால எனக்கு அது பேக் ஆஃப் த மைண்ட் இருக்குது. ஓகே. திருவெண்குரல்னு லைக்கால பண்ணேன். அப்போ நான் தமிழ்குமரன் சார்கிட்ட வந்து இந்த படத்தை இதுக்கு மேலே எடுக்காதீங்கன்னு சொன்னேன். லைக் கதை சொல்லும் போதே இவ்வளோ பட்ஜெட்டுக்கு மேலே எடுக்காதீங்க. இல்லை சார் நாங்கள் அவ்வளோ பட்ஜெட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் வந்து பாண்டியராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இது மாதிரி என்ன சார் அவரை வந்து இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாப்புல அப்படின்னு. நான் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா எனக்கு கிளியராக தெரியும் நான் எவ்வளோ வாங்குகிறேன், அவங்க எவ்வளோ படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த லிமிட்டு தாண்டினா அவங்க மாட்டிப்பாங்கன்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஈக்குவலாக எனக்கும் இருக்குது. இப்போது ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து எக்ஸ்பிரிமெண்டலாகவும் பண்ணுறோம் சிலது. இப்போது K13 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த கதையே ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கும். ஸோ எடுக்கும் போது வந்துட்டு ப்ரொடியூசருக்கும் பயம் இருக்கும், இது ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்குது, இல்லை தேட்டரில் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம். ஸோ அதை கண்டிப்பாக நாங்கள் சேஃப் ஜோனுக்கு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் தான் எடுத்தானோம். ஸோ அது ஓரளவுக்கு இதானா கூட இவங்க சேஃப் ஆகணும் அப்படின்னு. ஸோ அது கண்டிப்பாக என் மைண்டில் பிஸ்னஸ் வந்து எனக்கு எவ்வளோ பட்ஜெட்டுன்றது இவ்வளோ இல்லை என்னை வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குன்றது நான் அதில் கான்ஷியஸாக தான் இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து யூர் ஒர்க்கிங் அப்படின்றது இட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்டர்ன்றப்போ இந்த விஷயங்கள்லாம் அவேராக அவங்க இருந்து தான் ஆகணும். இட் இஸ் குட் தட் யூர் அவேர் இன் தீஸ் விஷயங்கள். இப்போ என்னென்னா ப்ரொஃபஷ்னலி யூர் ஒரு நல்ல ஒரு இடத்த நோக்கி யூர் ட்ராவலிங். பர்சனலி வந்து சார் எப்படி? நான் ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், பாசமாலாம் இருப்பேன், பயங்கர பாசமாக இருப்பேன், ஜாலியாலாம் இருப்பேன். ஆனால் ஷார்ட் டெம்பராக இருப்பேன். பட் ஆனால் ஒரு கோவப்பட்டேன்னா இப்போ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சாரி கேட்பேன். கோவம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திட்டுவோம். நானும் அதான் திட்டுவேன். அவ்வளோதான். அதுதான் எக்ஸ்ட்ரீமாக போய் இதெல்லாம் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் தான் இருக்கா? சீச்சா அப்படிலாம் இல்லை. தூக்கி போட்டு உடைக்கிறது, அக்ரெசிவ் பிஹேவியர் இல்லை. சூழ்நிலை பொறுத்து. ஓகே. ஃபோனை தூக்கி போடுவாங்க, ஆளே தூக்கி ஃபைட் சீக்வென்சஸ் ரொம்ப விரும்பி பண்ணுவேன்னு சொல்றப்போ நம்ம இல்லை, நான் ஆக்சுவலாக ஷார்ட் டெம்பர் தான், ஆனால் பயங்கரமாக சாரி கேட்டுருவேன். ஓகே, அதான் அவனுக்கு தெரியும்னு. ஓகே. கோவப்படுற இடத்துல 2-3 நாள்லாம் சாரி கேட்டுருவேன். ஓகே ஓகே.
ஸோ இப்போ வந்து என்னென்னா அருள்நிதி சார் பற்றி ப்ரொஃபஷனலாக நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் புக்காக இருக்குது நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ்லேயோ எல்லாத்துலேயும். ஆனால் பர்சனல் லைஃப் வந்து ஒரு பயங்கர சூஸ் பண்ணி ஒரு செக்லூடடாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நிறைய ஆக்டர்ஸ் இதை வந்து பை சாய்ஸ் பண்ண அஜித் சார் வந்துட்டு இட்ஸ் ஒரு கிளியர் டெமோகாஷன் இருக்குது அவருக்கு. எது பர்சனல் எது ப்ரொஃபஷனலாக இதான் பண்ணுவேன் இதெல்லாம் காமிக்க மாட்டேன். அது மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா நீங்களே ஒரு டெசிஷன் மாதிரி? நான் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான். அப்படிதான் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான். ஓகே. ஆமாம், சினிமாவுக்கு முன்னாடிலேருந்தே அப்படி தான். எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்குள்ளே அப்படியே இருப்பேன். எஸ். ஸோ டிமாண்டி காலனி 2 ஒரு படம் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக பிசிறு தட்டினா கூட ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லைப்பா அப்படின்னு ஈஸியாக ஒரு ரிவ்யூஸ் அப்படியே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த 2 எப்படி இருக்குது, உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லை நீங்கள் முதல்ல பிளான் இருந்துச்சா இதெல்லாம்? ஹவு இஸ்? இல்லை, நான் அவரை ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன் 2 எடுக்கணும்னு. அவர் தான் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் வந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படின்னாரு. அப்படி தான் அது. ஐ திங்க் அதுக்கான டைம் அது எடுத்துக்கிச்சு. கதையிலையுமே அந்த டைம் பீரியட் ஒரு பார்ட் ப்ளே பண்ணும். ஏன்னா நாங்கள் இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுக்கிறோம், அதை மென்ஷனும் பண்ணியிருப்போம் அந்த இது. ஓகே. ஸோ எனக்கு அவர் மேலே ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணனால எனக்கு அவர்கிட்ட பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் பார்ட் நல்லா எடுத்துருவாப்பில்லன்றது எனக்கு தெரியும். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்துச்சு. அவரே வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட அதில் பண்ணியிருக்க முடியாது. அந்த பட்ஜெட்குள்ளே தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டோட ஐ திங்க் செகண்ட் பார்ட் ஒரு 5-6 டைம்ஸ் அதிகம். ஓகேயா? ஒன்றும் பயங்கர பட்ஜெட்லாம் கிடையாது, சொல்ல முடியாது அமௌண்ட்டு. ஸோ பட் அஃப்கோர்ஸ் செகண்ட் பார்ட் நல்லாவே செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. நான் விஷுவலாக பார்க்கும்போது அவர் அந்த பட்ஜெட்டை விட அதிகமாக பண்ண மாதிரி தான் அது ஃப்ரேமில் தெரியுது. ஸோ மேக்கிங்காக அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சிஜியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை அதிகம், சிஜி ஒர்க்கு. அதுக்கே அவர் டைம் எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி சாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஆமாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக். ஸோ எல்லாரோட கூட்டு முயற்சியில் அஜயோட முயற்சி இதில் அதிகமாக காமிச்சிருக்காரு. ஸோ அவர் கன்ஃபார்மாக இதை சக்ஸஸ் பண்ணி ஆகணுன்றதில் அவர் வெறியா இருந்தார். கரெக்டாக அந்த நேரத்தில் நான் அவரோட இருக்கேன். சக்ஸஸ் உங்களுக்கு அப்படி வந்து சேரும். ஆமாம், அது அவர்னால தான். பார்ட் 2ன்றது அவர் படம் தான், டிமாண்டின்றது ஒரு டைரக்டரோட படம் தானே. இது எப்படி சார்? ஏன்னா நான் வந்து உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் நிறைய ஒர்க்ஸ் பார்த்துருக்கேன். உங்க கூட ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் கூட பேசியிருக்கோம். முத்தையா சார் ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சிமுதேவன் சார் ஆகட்டும், எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா யூ கிவ் அ லாட் ஆஃப் கிரெடிட் டு தெம். அவங்களுக்கும் வந்து அந்த ரெகக்னிஷன் கொடுத்துட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அவரோட வெற்றி தான், அவரோட ஒர்க் தான் அப்படின்ட்டு. இட் இஸ் ஆல்சோ பார்ட்லி யோர் ஒர்க். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வம்சம் வந்து பெரிய ஹிட்னா பாண்டராஜ் சாருக்கு எவ்வளோ இது இருக்கோ அதே கிரெடிட்ஸ் உங்களுக்கும் கொடுக்கணும்ல. நீங்கள் யூ புட் இன் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இந்த ஒர்க் இல்லையா? அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் எப்படி வருது? வெற்றி அவங்களோட வந்து கண்டிப்பாக அந்த கதைக்கு அவங்க உழைப்பாங்க. அவங்களாம் மோல்டாகி வந்து அந்த டைரக்டர் சொல்கிறதோட அதிகமாகவும் பண்ணுவாங்க. என்ன மோல்டு பண்ணுறதே அவங்க தானே, நடிக்க வைக்கிறதே அவங்க தான். இப்போது டிமாண்டி 2லே என்னோட சீன்ஸ்லாம் அஜய் எனக்குன்னு இல்லை எல்லாருக்கும் பண்ணுவாப்புல. பட் எந்த வந்து இன்னும் அதிகமாக மெனக்கெட்டு வந்து ஃபுல்லாக ஒரு நடிச்சு உளுந்து புரள்றனா கூட அவரே உருண்டுருவார் தரையில் டக்குன்னு. இப்போ பேசுகிறப்போ நிறைய வாட்டி பட்ஜெட் பற்றி பேசுனீங்க. முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க பட்ஜெட் வந்து நான் இன்னும் பெரிய அளவுக்கு சம்பளம் வாங்கலை அப்படின்ட்டு. இஸ் தட் அ சாய்ஸ்? அடுத்த ஒரு ஆக்டர் வந்து அடுத்தடுத்து நிறைய ஹிட் கொடுத்துட்டே இருக்கிறாரு, ஒரு மினிமம் கேரண்டி அப்படி இருக்குது, வசூல் கண்டிப்பாக கொடுத்துருவாரு, ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் லாஸ் இருக்காது அப்படின்றப்போ தில் கீப் ஆன் ரைசிங் த பட்ஜெட் இல்லையா? அது நீங்கள் கான்ஷியஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சது இல்லையா என்றைக்குமே? இல்லையே, தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களே வந்துடுறாங்களே, நான் என்ன பேசுறது போய் அவங்களே ப்ரிப்பேர்டாக வந்துடுறாங்க. 99 ரூபான்ற மாதிரி. 99 ரூபா மட்டுமா இல்லை அது. பட் லைக் என்ன சொல்கிறது, அவங்க தெரியுது இல்லை. இப்போது அவங்க பேசுவாங்க, முந்தின ப்ரொடியூசரோட பேசுவாங்க. நான் பெருசாக டிமாண்ட் வச்சது கிடையாது. ஏன் வச்சது இல்லை சார்? தெரியலையே, வச்சிடுறேன் வச்சிருங்க சொல்லிட்டீங்கல்ல. இந்த மாதிரி ஏற்றி விட ஒரு 2 பேர் இருந்தால் நான் டிமாண்ட் வைக்க மாட்டேன். இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக கேட்பேன், ஒரு முன்ன பின்ன இது பண்ணுறேன். பட் அது ஒரு டாப்பிக்காக போனது கிடையாது. ஆமாம், ஓகே. இப்போ அது ஒரு மேஜர் டாப்பிக்காக போனது, அதனால ஒரு ப்ராஜெக்ட் நின்னது கிடையாது. ஓகே ஓகே. ஆமாம். ஓ அப்படி. ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து ஒரு வெல்லா ஃபேமிலிலேருந்து வரோம் அப்படின்றப்போ பணத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் கண்டிப்பாக இந்த ஒர்க் பண்ணணும், இந்த காசு நமக்கு தேவை அப்படின்ற ஒரு ஒர்க்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் எனக்கு தேவை இருக்குது. அப்படியா? இருக்குது. நான் பெரிய ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். பட் ஆனால் எனக்கும் தேவைகள் இருக்குது. நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சொல்றேன் சார். இனிஷியல் எல்லா ஸ்டேஜ்லயுமே இருக்கு. பட் ஆனா
லைக் அதான் சொல்கிறேன்ல, பெரிய ஃபேமிலின்னும் போது நான் ஏதோ பயங்கரமாக வச்சுருக்கிற மாதிரி அதுக்குன்னு நான் அதில் இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. முடியாது சார். பட் ஆனால் தேவைன்றது இருக்குது கண்டிப்பாக. அந்த தேவை நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன்றதும் இருக்குது. ஸோ நான் இப்போ உண்மையாகவே நான் வந்து டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. ஆமாம். ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்னவா இருந்திருக்க வேண்டியதுன்னா, ஹவு டு யூ சி மணி? உங்களோட அதோட வேல்யூ வந்து இப்போ நீங்கள் முதல் சம்பளம் வாங்கினப்போ அதுக்கான எஃபர்ட் நான் போட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்றப்போ அதோட வேல்யூ உங்கள் கையில் வந்தப்போ அது எப்படி? இல்லை, எனக்கு அதோட வேல்யூ நிறையாவே தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. எனக்கு எங்கள் அப்பா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும். அவர் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு சின்ன வயசுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்திருக்காருன்றது எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அது நான் பயங்கரமாக வேல்யூ பண்ணுறேன். அதோட இது எனக்கு தெரியும். எஸ், இதுக்காக தான் அந்த கேள்வி. ஸோ அது இருக்கும்போது எப்படி இருக்குன்றதும் தெரியும், இல்லாத போது அது எப்படி இருக்குன்றதும் தெரியும். அது ரொம்ப முக்கியம் அது. ஓகே, ஆக்சுவலி வெரி நைஸ். இப்போ வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறவங்க, ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக இருக்கிறனால இவன் வந்து இவன்லாம் சரிப்பட மாட்டான்ப்பா, ஏன்னா இவன் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கான், ரொம்ப நேர்மையாக இருக்கான், இவனுக்குலாம் இது வேணாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ரீதியில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் தள்ளி போயிருக்கா? ஒர்க் ரீதியாக அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கா அவங்கள நேர்மையாக இருக்கிறதுனால? இல்லை. பர்சனல் லைஃப்ல இல்லையே. இல்லை, இட் இஸ் பீன் a good thing to you. ஆமாம், எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது சில நேரத்தில் பேக் ஃபயர் ஆகும். எக்ஸாக்ட்லி. கண்டுக்கிறது இல்லை. ஓகே சார், இப்போ வந்து சினிமாவில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன், சூரியன் கிட்ட பேசுகிறப்போ அவருடைய எய்ம் சினிமாவில் வந்து ஹீரோ ஆகணும்னு தான் இருந்துச்சு. அதுக்கான பாத்தை வந்துட்டு அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார். ஃபர்ஸ்ட் லைட் மேனாக இருந்தார், அப்புறம் குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ணார், ஒரு காமெடியனாக இருந்தார் ஃபுல் டைம். இப்போ இந்த ஹீரோ ஹீஸ் அச்சீவ்டு வாட் ஹீஸ் காட். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஜேர்னி இருக்கும், அவங்களுடைய கோல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி வந்து அருள்நிதி சாருக்கு கோல் என்னவா இருக்குது? வாட் யூ வாண்ட் டு பிகம் இன் சினிமா? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக ஒரு 50 இயர்ஸ்லாம் தாண்டினோடனே ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. நல்ல சின்ன படங்கள்லாம் நிறையா எடுக்கணும். ஓகே. இப்போ நான் நிறையா புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி அப்போவும் நிறையா புது டைரக்டர் இது எனக்கு அந்த ஆசை இருக்குது, ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போவும் பண்ணலாம், பட் அது எங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நானாக பண்ணணும், எனக்கு அது லைக் நானாக ஒரு தனியாக ஒரு இது பண்ணி அது பண்ணணும்னு ஆசை இருக்குது. எனக்கு பர்சனலாக நான் இத்தனை வருஷம் இருந்து இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் நான் நடிக்கிறேன்னா அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஓகே இவ்வளோ நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற பேர் வாங்கினா போதும். ஓகே. ஆமாம். ஸோ சினிமாவில் ப்ரொடக்ஷன் ஓனாக பண்ணுன்றதா அந்த ஆசை கண்டிப்பாக இருக்குது. ஸோ வெரி நைஸ். ஆக்சுவலி உங்ககிட்ட பேசுகிறப்போ உங்களோட ஹானஸ்டி தான் உங்களுடைய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் சார். எதுவுமே மறைச்சல. அதுதான் சார். இப்போ நம்ம பேசுகிறப்போ வந்து இத்தனை விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு நக்கலாக பேசுதா இருக்கட்டும், பேசுறீங்க, நிறைய சர்க்காசம் இருக்கு, கொட்டி கிடக்குது சர்க்காசம் உங்ககிட்ட இருக்கு. எடுத்துட்டு போயிடுறேன் எங்க உள்ளுக்குடி பாருங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து படத்தில் யூஸ் பண்ணால் வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும்ல சார். பிகாஸ் ரியாலிட்டி க்ளோஸ் ரியாலிட்டி இருக்கிறப்போ உங்களுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும், இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். அது வை டோன்ட் யூ சூஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் தட்? இல்லை, ஆக்சுவலாக ஒரு கண்ணி 3 களவாணியில் இருக்கும். அதில் சிம்புதேவன் சார் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே சிரிச்சிட்டே இருக்கலாம். அதை வந்து நம்ம போய் அந்த இடத்துல நம்ம ஒழுங்காக ஆக்டராக அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த படத்தில் அது நிறையா இருந்துச்சு. வரணும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி தயவு செஞ்சு டிரெக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுங்க. பிகாஸ் ஹீ கேன் ஜஸ்ட் புல் இட் ஆஃப் லைக் எனிதிங். அது பயங்கரமாக பண்ணுவார். ஐயோ ஆமாம் சார். அதே மாதிரி வந்து இப்போ ரொமான்டிக் காமெடி ரொமான்ஸ்ன்றதே வந்துட்டு பார்த்ததே இல்லை. ஏன் நீங்கள் நிஜ லைஃப்பில் எப்படி சார் ரொமான்டிக் பர்சனா? என் ஒய்ஃபே என்ன கேட்பாப்புல, என்ன படம் மாதிரியே உருன்னு முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியா? நிஜ லைஃப்ல அப்படிதான் இருப்பீங்களா? மூஞ்ச அந்த மாதிரி இருக்குங்க. நான் என்ன எல்லாம் அப்படி அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் படத்துலேயும் வர வேண்டிய நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணி தானே ஆகணும். ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கதையிலேயே என்ன ஐ திங்க் வம்சமில் சில சீக்வன்சஸ் இருக்கும். இரவு கயரங்கன்கள் நல்லா தானே இருக்கும். முறைச்சிக்கிட்டா இருந்தேன் நல்லா தான் இருக்கும். ஆனால் நிறைய தொடர்ந்து பண்ணல. ஆமாம், எப்படி ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா இப்போ வாரணம் ஆயிரம் மாதிரி ஒரு ரொமான்டிக் படம் நீங்கள் பண்ணலாம். அவர் பண்ணிட்டாரு. இல்லை சார், அந்த ஜான்ரால் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்டைலில் பார்ப்பீங்களா? கிட்டார்லாம் வச்சுட்டு நானா இல்லை, ஹேவ் யூ இமேஜின் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி ஒரு லவர் பாயா வந்துட்டு இருக்கணும் ஆசை இருக்கு. அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு அதிகமாக முயற்சிக்கிறது யாருன்னா, நான் கழுவேத்தி முருகன் பண்ணல, அந்த டைரக்டர் சொல்லிட்டே இருப்பார், சார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார், அந்த மாதிரி அதாவது திருப்பி கூப்பிடுறேன்னு வச்சிருவேன். ஆனால் ஐ திங்க் அவரோட நான் பண்ணுறது அநேகமாக
அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாராவது டேரக்டர் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்களா? அந்த கதை ஒன்று இருக்குப்பா. இல்லை, இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் சொல்லியிருக்காரு என்கிட்ட. கௌதம். ஆமாம், கௌதம் தான் சொன்னார். ஓகே, அந்த மாதிரி பார்க்கணும் உங்களை. இந்த மாதிரி அந்த சர்க்காஸ்டிக்காக டார்க் ஹியூமரில் உங்களை பார்க்கணும். நிறைய இருக்குது சார், பயங்கரமாக நிறையான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு ஹோப் இருக்குது. அடுத்து ஆமாம், அது பண்ணால் தானே தேர முடியும். அதனால நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் வேறு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில். ஐயோ, எப்படி you. எப்படி Thank you. Thank you so much. Lovely talking to you. Thank you. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.